இவரு தாங்க ரமேஷ். ஒரே சுறுசுறுப்பு, எப்படி துடிப்பா வேலை செய்யறாருன்னு பாருங்க. எல்லார் மாதிரியும் இவரோட மூளையும் ஆரம்பத்துல ஒரு சீரான வேகத்துல தன்னோட வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்ட்டிக்கு போறாரு நம்ம ரமேஷ். ஃப்ரெண்டுங்கெல்லாம் கட்டிங் போடுறத பார்த்து மிரண்டு போய் நின்னுகிட்டு இருந்தாரு. என்னது, குடிக்க மாட்டியா? சரியான சாம்பாரா இருக்கிறிய, ஒரு பீராச்சு குடியா அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல வேணா வேணான்னு சொன்ன ரமேஷ் முதல் தடவையா ஒரு பாட்டில் பீர் குடிக்கிறாருங்க. குடிச்ச உடனே மூளையில ஆல்கஹால் பவர் எப்படி ஏறுதுன்னு பாருங்க. இப்ப ரமேஷுக்கு தலை சுத்துதான், கிரு கிருன்னு வருதான், ஆனா ஜாலியாவும் இருக்குதான். இதத்தாங்க போதைன்னு சொல்றோம். இப்ப மூளை எப்படி ஸ்பீடா வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த போதை 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள ஆல்கஹால் பவர் மூளைய விட்டு இறங்கின உடனே தெளிஞ்சு போயிருங்க. போதையோட 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்ச ரமேஷ் 12 மணிக்கு போதை இறங்கினாலும் காலையில எப்பவும் போல 7 மணிக்கு தாங்க எந்திரிக்கிறாரு. வழக்கம் போல வேலைக்கு போறாரு. மூளை பழைய நிலைமைக்கு வந்துருச்சுங்க. எந்த மாற்றமும் இல்ல. ஆரம்பத்துல எப்பயாவது ஒரு பீர் குடிச்ச ரமேஷ் இப்ப அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. கேட்டா ஒரு பீர் குடிச்சா தப்பா? பீர் தானே குடிக்கிறேன், இதெல்லாம் இப்ப லேடிஸே குடிக்கிறாங்க அப்படின்னு சமாதானம் சொல்றாருங்க. ஆனா இத கேட்ட நம்ம நெட்டைய, அதாங்க பீர், எப்படியும் இவன் சப்பையங்கிட்ட மாட்டுவான், அப்ப பாரு கூத்தன்னு ஒரே சிரிப்பா சிரிக்கிறாங்க. இந்த விவரமே தெரியாத ரமேஷும் மெதுவா இப்ப 2 பீர் குடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. கேட்டா போதை பத்தலேங்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பீர் அடிச்சாலும் ஒண்ணுமே சோதிக்கலையாம். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிங், ஒரு கோட்ரு, அப்புறம் 2 கோட்ரு அப்படின்னு குடிக்கிற அளவையும் குடிக்கிற நாளையும் அதிகப்படுத்தி விட்டாருங்க. கேட்டா அவருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குதான். இப்பெல்லாம் வர்ற சரக்கே ஒன்னும் சரியில்லையா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறாருங்க. சாராய கடையில இருக்கிற பெரிய சைஸ் பாட்டில் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து குடிக்கிறதுக்குன்னு ஆரம்பத்துல நினைச்ச ரமேஷுக்கு இப்ப தாங்க புரிஞ்சுது, காலப்போக்குல தான் ஒருத்தனே பூராத்தையும் குடிக்க போறோம்னு. இப்ப ரமேஷ் வாரத்துக்கு 7-8 கோட்டர் போட ஆரம்பிச்சுட்டாருங்க. இப்படி குடியோட அளவு படிப்படியா அதிகமாகிறது ரமேஷோட கொழுப்போ திமிரோ இல்லைங்க. சாராயமே அதோட அளவை தானாவே அதிகமாக்கிக்குங்க. எப்படின்னா, இந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டு விளையாட்டு காட்டுற மாதிரி சாராயம் நமக்கு போதையை காட்டி விளையாடுங்க.
இதுல பிஸ்கட் தாங்க போதை, இந்த ஆளு தாங்க சாராயம். நாய் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இது அரபியருக்கே போதை ஏறுறதுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப ஒரு பீர் போட்டா தான் போதைங்க. இப்ப 2 பீருக்கு தான் போதை. சாராயம் எப்படி லெவலா பிஸ்கட்ட மேல தூக்கி விளையாட்டு காட்டுதுன்னு பாத்தீங்களா? இப்பெல்லாம் 1 குவார்ட்டருக்கு தான் போதை, இனிமே 2, அப்புறம் 3க்கு தான் போதை. இது தாங்க கிளைமேக்ஸ். எவ்வளவு குடிச்சாலும் போதையே பத்தல. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இப்படித்தான் சரக்கு ஸ்டோரி விறுவிறுப்பா போவுங்க. இதுக்கு ரமேஷ் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆல்கஹால் அதிகமா குடிக்க குடிக்க இப்ப என்னாச்சுன்னா மூளைக்கு ஏற ஆல்கஹால் கலரு கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆயிட்டே வருது பாருங்க. ஒரு கட்டத்துல மூளையில ஒரு மிருகம் சின்னதா உருவாக ஆரம்பிக்குது பாருங்க. குடிக்க குடிக்க அது மெதுவா வளருது. இவன் தாங்க நம்ம மூளைய ஆள்றதுக்கு ஆல்கஹால் உருவாக்குன ரவுடி. இவனை நாங்க ஜிங்கா மங்கான்னு சொல்றோம். இவன் ஒரு பொல்லாத பையங்க. ஜிங்கா மங்கா உருவாக ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இப்பெல்லாம் குடிச்சா முன்ன மாதிரி விடியற வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியல. நடுராத்திரி அரைக்குறையா முழிச்சு புரண்டு புரண்டே தூங்குறதா இருக்கு. காலையில நார்மலாவே இருக்க முடியல. ஒரே தலைவலி, வாந்தி. இதத்தாங்க நம்ம ஆளுங்க ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், ஹேங் ஓவர் தாங்க முடியாம ரமேஷ் தலைவலி மாத்திரை போடுறாரு, எலுமிச்சாம்பழத்தை புளிஞ்சு புளிஞ்சு குடிக்கிறாரு. இப்படியே போற ரமேஷோட வாழ்க்கையில ஒரு நாள் நடுராத்திரி ஒரு அற்புதம் நடக்குதுங்க. இது நாள் வரைக்கும் வெறும் ரமேஷா இருந்தவரு இப்ப குடிகார ரமேஷா மாற போறாருங்க. எப்படிங்கிறீங்களா? வழக்கமா சரக்கு அடிச்சுட்டு 9 மணிக்கு தூங்குனா காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிற நம்ம ரமேஷ் வாழ்க்கையிலேயே தடவையா நடுராத்திரி 12:30 மணிக்கே எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்ச உடனே ஒரே படபடப்பு, நடுக்கம், பயம், வேத்து ஊத்துது, நாக்க வரட்டுது, தலை வெடிக்குது, தாங்கவே முடியல. ஃப்ரெண்ட கேட்டா ஒரு கட்டிங் போடு சரியா போயிருங்கிறான். தலையெழுத்துன்னு நடுராத்திரி தெரு தெருவா அலைஞ்சு ஒரு கட்டிங் போட்டா அத்தனை பிரச்சனையும் 10 நிமிஷத்துல சரியா போச்சு. ரமேஷுக்கு என்ன ஆச்சுன்னா, மெதுவா வளர்ந்துகிட்டு இருந்த நம்ம ஜிங்கா மங்கா இப்ப முழுசா வளர்ந்துட்டாங்க. அதனால ஆல்கஹால் பவரு மூளைய விட்டு இறங்கின உடனே எப்படி கண்ணை உருட்டி பார்த்து கடியாயி மூளைய அடிக்கிறான் பாருங்க. மூளையில விழுவுற அடிதாங்க ரமேஷுக்கு உடம்புல எத்தனை பிரச்சனையை உருவாக்குது. திருப்பி குடிச்ச உடனே நம்ம ஜிங்கா மங்கா எப்படி ஜாலி ஆயிட்டான் பாருங்க. இப்ப ரமேஷுக்கு உடம்பு நார்மல் ஆயிடுச்சுங்க. இத தாங்க
குடி போதைக்கு அடிமைன்னு சொல்றோம். இது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட மனநோய்ங்க. இப்ப ஒரு விசேஷத்தை கவனிச்சிங்களா? இதுவரைக்கும் ஜாலிக்காக குடிச்ச ரமேஷ் தடவையா உடம்பு அவஸ்தை தாங்க முடியாம குடிக்கிறாரு. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நார்மலா இருக்கிறது பிடிக்காம போதை வேணும்னு குடிச்ச ரமேஷ் இப்ப நார்மலா இருக்கிறதுக்கே குடிக்க வேண்டியதா போச்சுங்க. இனிமேதான் ரமேஷுக்கு இருக்குது ஆப்பு. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சா ரமேஷுக்கு திரும்பவும் ஒரே நடுக்கம், தேர்வை, உலட்டல. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டார்ல, போடு ஒரு கட்டிங்க. அப்பாடி 10 நிமிஷத்துல திரும்பவும் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. என்ன கூத்தாகி போச்சுன்னா, இந்த கோட்டரோட விட்டுறலாம், இந்த கோட்டரோட விட்டுறலாம் அப்படின்னு இப்ப 1 வாரம் ஆகி போச்சுங்க. ஒன்னும் முடியல. பார்த்தாங்க ரமேஷ பெத்தவங்க, போதையில இருந்த ரமேஷ ரூமுக்குள்ள விட்டு போட்டிட்டாங்க. போதை தெளிஞ்சு எந்திரிச்ச ரமேஷுக்கு நம்ம ஜிங்கா மங்கா தக்க வதப்படுறோம். ரமேஷ் கத்துறாரு, கதறாரு, ஒரே ஒரு கட்டிங் வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. சோறு தான் போட்டாங்களே தவிர கதவை திறக்கவே இல்லை. 5-6 நாள் அடியே அடின்னு அடிச்சோம், இந்த பையன் சரக்கே போடலையே அப்படின்னு நம்ம ஜிங்கா மங்காவும் டயர்டாயி அசந்து போய் படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப ரமேஷுக்கு அவஸ்தையெல்லாம் தீந்து போய் நார்மல் ஆயிட்டாருங்க. ஆனா நம்ம ஜிங்கா மங்கா அங்கேயேதான் மூளைக்கு குறுக்க படுத்திருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாருங்க ரமேஷ். இத்தனை வருஷம் சரக்கு போடுறான், இப்படி ஒரு கொடுமையே நடக்கலையே, என்ன கருமமோ அப்படின்னு பயந்து போய் ஒரு 15 நாள் குடியவே விட்டுட்டாருங்க. 15 நாள் கழிச்சு ரமேஷுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. ஒரு கட்டிங் போட்டா தான் என்ன? போன தடவை இந்த 18ஆம் நம்பர் கடையில தான் ஏதோ கொலர் ஆகி போச்சு, சரக்குல தான் ஏதோ மிஸ்டேக் ஆகி போச்சு. இந்த மிக்சிங்ல ஸ்ப்ரைட்டை ஊத்தி அடிச்சது தான் கொலர் போல. சைட் டிஸ்க் இந்த வாழைப்பழத்தையும் திராட்சை பழத்தையும் தின்னுதான் தூக்கி விட்டுருச்சாட்டுறதுக்கு. இந்த கூட வந்த பயலுக்கு தான் ஏதோ விஷம் பண்ணி விட்டானுங்க போல இருக்கு. இல்ல ஒருவேளை பங்காளிங்க தான் பில்லி சூனியா வச்சு விட்டுருப்பானுங்களோ அப்படின்னு போன தடவை நடந்த கூத்துக்கு இவரா காரணத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு போய் 50 ரூபாய்க்கு ஒரே ஒரு கட்டிங், எவனோடையும் சேரக்கூடாது, புது பிராண்டு, புது கடை, அழுங்காம வெந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. போனாரு. ரமேஷுக்கு நம்ம ஜிங்கா மங்கா உள்ள படுத்திருக்கிற விவரமே தெரியலைங்க. திருப்பி சாராயத்தை வாயில வச்ச உடனே நம்ம ஜிங்கா மங்கா எப்படி பேய் மாதிரி முழிச்சுட்டான் பாருங்க. ஒரே குஷியாயே போட்டுட்டான்டா ரமேஷ் அப்படின்னு எப்படி ஆடுறான் பாருங்க. ரமேஷும் ஒன்னும் தெரியாத மாதிரி கட்டிங் பட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு. 4 மணி நேரம் கழிச்சு போதை இறங்கின உடனே ஜிங்கா மங்கா வழக்கம் போல உதைக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன, ரிப்பீட்டு. போறாரு வர்றாரு, போறாரு வர்றாரு, தெளியா குடிக்கிறாரு, பேட்டரிக்கு சார்ஜ் போடுற மாதிரி போடுறாரு. 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு கட்டிங் போட்டா நார்மலா இருக்கலாம், இல்ல சாவலாம். இனி சாகுற வரைக்கும் ரமேஷுக்கு இது தாங்க தலைவிதி. சரக்க வாயில வச்சா தொலைஞ்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு குடிக்காம இருக்கலாம், இல்ல குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை. நான் என்ன குடிக்காரனா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லைங்க.
அதனால என்னைக்கு குடிபோதைக்கு அடிமையாயிட்டீங்களோ, அதாவது நம்ம ஜிங்காமங்கா என்னைக்கு மூளையில உருவாயிட்டானோ, குடிய சுத்தமா நிறுத்துறதை தவிர வேற வழியே இல்லைங்க. என்னைக்காவது லைட்டா போடுற கதையெல்லாம் ஆவாதுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆம், குடி என்பது மெல்ல வளரும் தன்மையுடைய ஒரு நோய். ஆரம்பத்தில் எப்போதாவது அளவாக குடிப்பதாக தோன்றினாலும் பெரும்பாலானவர்களால் காலப்போக்கில் இதை கட்டுக்குள் வைக்க முடியாது. தொடர்ந்து கட்டுப்பாடோடு குடிப்பதென்பது கயிற்றின் மேல் பிடிமானம் இல்லாமல் நடந்து செல்லும் சாகசத்தை போன்றது. எப்போது வேண்டுமானாலும் நிலை தடுமாறி கீழே சாராய குட்டைக்குள் விழுவதற்கான வாய்ப்புகளே அதிகம். எனவே குடியை ஆரம்பிக்காமலே இருப்பதுதான் புத்திசாலித்தனம். அடுத்து குடி அதிகமாகும் போது ஜிங்காமங்கா தானாகவே உருவாகிவிடும். அதன் பின்னர் அளவோடு குடிப்பதென்பது ஆடு கறி தின்பது போல, புலி புல் தின்பது போல இயலாத காரியம். எனவே குடிபோதைக்கு அடிமையாகிவிட்டால் குடியை முற்றிலுமாக நிறுத்துவதைத் தவிர வேறு வழியே இல்லை. முடியவில்லை என்றால் கண்டிப்பாக சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். தயங்காதீர், தாமதிக்காதீர். வணக்கம். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை குடிதான் நம்பர் ஒன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ஒத்துக்குவீங்க நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த குடிபோதைக்கு அடிமையானவங்களை எப்படி தான் மீட்டெடுக்கிறது? யார் இந்த வேலையை செய்யறது? எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். அதில் இந்த மாதிரி டாக்டருங்களுக்கு, இது சம்பந்தமான டாக்டர்களுக்கு முக்கியமான பணியே இருக்கு. இருந்தாலும் சிகிச்சைக்கு வர்றதுக்கு நிறைய தயக்கம் இருக்கு. ஏன்னு கேட்டா, நான் என்ன குடிக்காரனா? குடிகாரனை கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டிட்டு போறீங்க? இப்படிதான் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்ப குடினா என்ன? குடிபோதைக்கு அடிமைன்னா என்ன? யாரு தான் குடிகாரன்? ஏன் குடிக்கிறாங்க? குடினால என்னென்ன தொந்தரவுகள் அனுபவிக்கிறாங்க? ஆனா அப்படியே குடிக்கிறதுல குடிகாரன் தான் சந்தோஷமா இருக்கிறானா? அதுவும் கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இது யாருக்குமே தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லைன்னா, குடிபோதை சிகிச்சையில மருந்து மாத்திரை சிகிச்சை தான் எல்லாருமே முக்கியமா செய்யறாங்க. ஆனா கண்டிப்பா அது கவுன்சிலிங் ரொம்ப தேவை. கவுன்சிலிங் மூலியமா அவங்களுடைய மனசை மாத்தாம நம்ம வெறும் மருந்து மாத்திரை சிகிச்சை வச்சு எதுவும் செய்ய முடியாது. கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களை நீங்களே உணர்றது தான். உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாத ஏராளமான உண்மைகளை இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்துக்கான முதல் பக்கம் நீங்க நினைச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த டிவிடி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கவுன்சிலிங்கை கண்டிப்பா நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத உங்களை பத்தின விஷயங்களை நல்லா உணர்வீங்க.
அந்த உணர்வுல இருந்து தான் ஒரு புது வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க முடியும். இந்த கவுன்சிலிங் 8 பாகங்கள் கொண்டது. அது தனித்தனி டிவிடியா நாங்க போட்டிருக்கோம். நல்ல தெளிவான சிந்தனையில உண்மையான ஒரு ஆர்வத்தோட பாருங்க. கண்டிப்பா இங்க இழந்த வாழ்க்கைய உங்களால திருப்பி கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. குடிபோதைக்கு அடிமை என்றால் என்ன? எல்லா குடிபோதைக்கு அடிமையான ஆளுக்கும் உள்ள பெரிய சந்தேகம், நான் குடிகாரன்னா நடுவுல எப்படி குடிக்காம இருக்கேன்? செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாள் வேலைக்கு போயிடுறேன், சனி ஞாயிறு திங்கள் தானே புல் தண்ணியை போடுறேன், மீதி 4 நாள் போயிடுறேன்ல. சபரிமலைக்கு மாலை போட்டா 40 நாள் நிறுத்தி போடுறேன்ல, பௌத்தொழி வந்தா 10 நாளைக்கு நிறுத்தி போடுறேன்ல, மஞ்சக்காமாலை வந்தா 2 மாசம் நிறுத்தி போடுறேன்ல, ஆக்சிடென்ட் ஆனா 3 மாசம் நிறுத்தி போடுறேன்ல. என்ன எப்படி குடிகாரன்னு சொல்றீங்க? அப்ப என்ன நமக்கு என்ன? குடிபோதைக்கு அடிமையானவன்னா குடியை நிறுத்தவே முடியாது. அப்படி நிறுத்திட்டோம்னா நம்ம குடிகாரன் இல்லைன்னு நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம். உண்மை என்னன்னா, குடிகாரனால குடியை நிறுத்த முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். குடிகாரனால என்ன பண்ண முடியாது? வாயில வச்சுட்டா நிப்பாட்ட முடியாது. வாயில வச்சுட்டா நிப்பாட்ட முடியாது. குடிபோதைக்கு அடிமையாகிறது மூளை மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். எப்படி ஒரு மனிதன் எப்போதாவது குடிப்பவனாக தன் குடி வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக குடிகாரனாக மாறுகிறான்? பாருங்க, இது ஒரு மர்ம குடி. அடுத்தது மரியாதை குடி, அடுத்தது மானங்கெட்ட குடி, அடுத்தது மரணக்குடி. 4 குடியை சொல்றேன். இது ரொம்ப ஈஸி, நீங்க நினைப்பு வச்சுக்கிறதுக்கு. மானாவிலே எல்லாம் ஆரம்பிக்கும். யார் யாருக்கோ போன் பண்றாரு, கண்ட பக்கம் தகராறு பண்றாரு, அடிதடி பண்றாரு, காசு கொடுக்கிறார், காசு வாங்குறாரு, ஹோட்டலுக்கு போறாரு, அங்க பிரச்சனை பண்றாரு, வீட்டுக்கு வரார், அங்க பிரச்சனை பண்றாரு, வாந்தி எடுக்கிறார், கீழே உழுவுறார், போலீஸ்ல மாட்டுறார், ட்ரங்க் அண்ட் டிரைவிங்குள்ள போறார், ஃபைன் கட்டுறார், என்னென்னவோ பண்ணி காலையில நைட் படுத்து தூங்கிட்டார். காலையில எந்திரிச்சு பார்த்தா பயங்கர கேவலமான ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானவரா அல்லது எப்போதாவது குடிப்பவரா? எப்படி தெரிந்து கொள்வது? நீங்க குடிபோதைக்கு அடிமையானவரா இல்லையா அப்படிங்கிறத என்னைக்காவது குடிக்கிறாளா குடிகாரனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசாட்சியோட நான் சொல்ற பாயிண்ட்டை உங்களுக்கு பொருந்துதான் போட்டு பாருங்க. அதுல நான் சொல்லக்கூடிய 16 பாயிண்ட்ல உங்களுக்கு 3 பாயிண்ட் பொருந்துனா நீங்க குடிபோதைக்கு அடிமைன்னு அர்த்தம். கட்டி அடிக்கிறோம் சார். அதை நாங்க துண்டு கட்டி அடிக்கிறான் அப்படின்னாரு. உடனே அவர் எனக்கு செஞ்சு காமிச்சார். காலங்காத்தால கோட்டரை வாங்கி கொண்டு போறதுக்கு இவன் துண்டு கட்டி அடிக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு பாருங்க. தவறென்று தெரிந்த பின்பும் ஏன் மீண்டும் மீண்டும் குடிக்கிறோம்? அடிக்கிற 4 கோட்டரையும் ஆளுக்கு ஒன்னா டெடிகேட் பண்ணிடுறான். காலையில 6 மணிக்கு கோட்டுற சார் அது அம்மாவுக்கு அடிக்கிறது சார், 10 மணிக்கு கோட்டுற சார் அது அப்பாவுக்காக போடுறது சார், 3 மணிக்கு கோட்டுற பொண்டாட்டிக்கு சார், 6 மணிக்கு போடுற அது பிள்ளைங்களுக்காக சார், நைட் 9 அதுதான் சார் அந்த கட்டிங் தான் சார் தூங்குறதுக்காக எனக்காக போடுறது. ஆளுக்கு ஒன்னா பிரிச்சு எழுதிட்டான். 6 மணிக்கு கோட்டுற அம்மாவுக்கு, 10 மணிக்கு கோட்டுற அப்பாவுக்கு, 3 மணிக்கு கோட்டுற பொண்டாட்டிக்கு, 6 மணிக்கு கோட்டுற பிள்ளைங்களுக்கு, நைட்டு தூங்கல லைட்டா போறது மட்டும்தான் இவரு தான். இப்ப என்ன ஆகி போயிருது? பழி போடுது. சில்லற புத்தி என்ன சொல்லி தருது? நீ உனக்காகவே குடிக்கலையா, இவ்வளவு பிரச்சனை தாக்கு பிடிக்க முடியாத நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? குடிச்சிட்டு இருக்கிற.
மனசாட்சி கேட்குது, ஏய்யா குடிக்க போற? சில்லற புத்தி ராமசாமி என்ன சொல்லி தருது? இங்க பாரியா, உனக்கு பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, தகுதி இருக்குது, திறமை இருக்குது, பதவி இருக்குது. அதனால நீ குடியை இப்ப நிறுத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்ல. நிறைய பேர் இதுலதான் மாட்டி சீரழிஞ்சு போறது. குடிகாரர்களுடைய குணாதிசய கோளாறுகளால் எப்படி ஒருவர் குடியை விட முடியாமல் தவிக்கிறார்? பொறுமையா இருக்க முடியாது, காத்திருக்க முடியாது, தப்பான விஷயங்களை தள்ளி போட முடியாது. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடுகள். நம்ம பொறுமையா இருக்கிற ஒரே இடம் எங்க அப்படின்னு கேட்டா சாராய கடையில தான். காலையில 10 மணிக்கு போய் உட்கார்ந்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் போய் ஒண்ணு கடிச்சிட்டு திரும்ப ஒரு அதே இடத்துல உட்கார்ந்துருப்பாரு. வருமான பிரச்சனை இருக்கும், தொழில் சரி இருக்காது, குடும்பத்துல நிம்மதி இருக்காது, உடம்பு கண்டிஷன் சரி இருக்காது, புள்ள குட்டிகளுடைய லைஃப் சரி இருக்காது. இவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனா இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஒத்துக்கவே மாட்டோம். குடியால் ஏற்படும் பாதிப்புகள் யாவை? குடிபோதைக்கு அடிமையான மனிதனை சாராயம் எங்க கூட்டிட்டு போவோம்னா சுடுகாடு, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, 3வது ஜெயில். இந்த 3 இடத்துக்கு தான் சாராயம் நம்மளை கூட்டிட்டு போவோம். அனாசின் 4 வழிகளில் வேலை செய்கிறது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சாராயம் நம்மளை 3 வழியில சுடுகாட்டு கூட்டிட்டு போவோம். என்ன 3 வழியில சுடுகாட்டு கூட்டிட்டு போவோம் அப்படின்னா, முதல்ல உடல் நோய்கள், 2வது விபத்து ஆக்சிடென்ட், 3வது கொலை அல்லது தற்கொலை. குடியினுடைய முக்கியமான பாயிண்டே மனவியாதி. ஸோ உடலை மட்டும் தாக்குறது இல்லை, அது மண்ட மூளையை குழப்பி விட்டுறது. எப்படி குழப்புது? நம்மளுடைய குணாதிசயங்களே மாறிடும். ஆரம்பத்தில் நம்மளுடைய குணாதிசயம் எப்படி இருந்ததோ அது சுத்தமாக மாறி போய் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனித குணங்களே இல்லாமல் ஒரு மிருக மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு போயிடுவோம். உங்களை நல்லா தெரிஞ்சவங்க, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, சார் இவர் அப்படி இல்லை சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய கேரக்டரே வேற சார், இன்னைக்கு ஆளே வேறையா இருக்கார் சார். ஒருவர் பிரச்சனைக்காக குடிக்கிறாரா அல்லது குடிப்பதால் பிரச்சனை உருவாகிறதா? வேலை இல்லை, வருமானம் இல்லை, மரியாதை இல்லை, கல்யாணம் இல்லை. வேலை இல்லை, வருமானம் இல்லை, மரியாதை இல்லை, கல்யாணம் இல்லை, அதுக்கு தான் குடிக்கிறான். இது பையன். மேல சொல்றாங்க குடிக்கிறதுனாலதான் சார் இதெல்லாம் இல்லை. இதான் 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். உண்மை என்ன? குடிக்கிறதுனாலதான் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் இல்லாதனாலதான் குடிக்கிறோம். பிரச்சனைக்கு தீர்வு குடி அல்ல. ஆனா நம்ம ஏன் அந்த மாதிரி பண்றோம்னா, நம்மளால என்ன பண்ண முடியலன்னா சுயநினைவோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தெரியல, நமக்கு அதெல்லாம் தாங்கிக்க முடியல. அதனால என்ன பண்ணிடுறோம்? சாராயத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். அதுதான் உண்மை. குடியை நிறுத்துவது எப்படி? சில வழிமுறைகள். என்னுடைய குடும்பத்துல நிம்மதி போனதுக்கு, என் மனைவியினுடைய உடல்நிலை கெட்டு போனதுக்கு, என் மனைவியினுடைய மனநிலை கெட்டு போனதுக்கு, என் குழந்தைகளுடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு, என் குழந்தைகள் சரியா படிக்காம போனதுக்கு, சமுதாயத்தில் எனக்கு மரியாதை இல்லாம போனதுக்கு, என் உடல் நலம் கெட்டு போனதுக்கு, என் மனநிலை பாதிப்பானதுக்கு, என்னுடைய வருமானம் கெட்டு போனதுக்கு, அத்தனைக்கும் காரணம் அந்த குடிதான். அதை நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் பாலப்பாடம். ஒரு நாளைக்கு நான் 200 ரூபாய்க்கு குடிக்கிறேன், ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய்க்கு குடிக்கிறேன்.
ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபாய் குடிக்கிறான். ஸோ 72,000 ஒரு வருஷத்துக்குனா 30 வருஷம் நான் குடிக்கிறான். 21 லட்சம் ரூபாய். 1 லட்ச ரூபாய் தள்ளிக்கிட்டா கூட 20 லட்சம் ரூபாய். இந்த பதிவை ஒரு முறை பாருங்கள். இழந்து போன வாழ்க்கை மீண்டும் உங்கள் கைகளில் தவழும்.